2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறாங்க, ஆகையால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவி அவங்க பெற்றிருந்தாங்க. நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தின் ஆவியை தருமப்பா. எனக்கு அடிக்கடி எனக்கு விசுவாசம் குறைஞ்சி போயிருது ஆண்டவரே. ஐயோ, எனக்கு என்ன நடந்துருமா, என்ன ஆயிருமா, அதாயிருமா, இதாயிருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே. இல்லப்பா, எனக்கு விசுவாச ஆவியை தாங்கப்பா, விசுவாச ஆவியை தாங்க. நீர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டீரப்பா, என்னை கைவிடவே மாட்டேன். நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீ ஒரு நாள் என்னை கைவிட மாட்டேன், ஒரு நாள் கூட என்னை விட்டு விலகவே மாட்டேன். நீர் எனக்குள்ளே இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், அதை குறித்து பயப்பட மாட்டேன். இயேசுக்கு எனக்குள்ளே இருக்கீங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தாங்க. எனக்குள்ள குழப்பத்தை கொண்டு வருது, எனக்குள்ள சோர்வு கொண்டு வந்துருது, எனக்குள்ள பயத்தை கொண்டு வருது. திடீர்னு எனக்கு பிசாசு எனக்குள்ள என்னென்னமோ குழப்பத்தை கொண்டு வரா. நான் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறார். அந்த தைரியமா சொல்லுங்க, இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அந்த தைரிய விசுவாசத்தை நமக்கு தரணும். கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த விசுவாசம் எனக்கு தாங்கப்பா. விசுவாசம் இல்லாம இந்த தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். வாசித்து பாருங்க, விசுவாசம் தான் மிக மிக அவசியம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசத்தை பற்றி சொல்லிட்டு போனா நிறைய சொல்லல, நேரம் நமக்கு இல்லை. வாசித்து பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தான் நமக்கு மிக 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 அவசியம். நம்ம உள்ளத்துல பல குழப்பம் பிசாசு கொண்டு வரா, சோர்வை கொண்டு வரா. இல்ல, இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டார், எனக்குள்ள இருக்கார், என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசம் தாங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய. நம் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார்.